வணக்கம். விடியற்காலை அதிகாலை 4 மணி ஆகுது. வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. ஒரு நாள் பயணம், சைக்கிள் டூர். இங்கேருந்து மகாபலிபுரம், சென்னை கொளத்தூர்லேருந்து மகாபலிபுரம் 70 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சரி, இந்த டிஸ்டன்ஸை சைக்கிளில் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக கோயம்பேடில் இருக்கோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கேருந்து கூட வராரு. அவர்கிட்ட மூஞ்ச காமியா அப்படின்னு சொன்னால் அவர் பயங்கரமாக வைக்கப்படுறாரு. மூஞ்சியும் காமிக்க மாட்டேன்றாரு, பேரையும் சொல்லிடாதீங்கன்றாரு. எல்லாருக்கும் சாதனை பண்ணால் வெளியில் தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மனிதர் ஒரு வித்தியாசமான மனிதராக இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி போகிறாரு. கரெக்டாக அசோக் பில்லர் பக்கம் வந்துட்டோம். சரி, என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப நாளாக உடம்பை குறையணும், நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தோம். சரி, அதில் சைக்கிளிங் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிக்கல்லாம் படித்தேன். நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த முந்திரி கொட்டை மாதிரி போய் ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த சைக்கிளை ஓட்டாமல் வச்சா வீட்டில் சும்மா இருப்பாங்களா? சரி, அதுக்காக ஆர்வ கோளாறில் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா, ரன்னிங் போனாலும் சரி, ஜிம்முக்கு போனாலும் சரி, அந்த 5 மணிக்கெலாம் முழிப்பே வராது. இந்த நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்துருவேன். இந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்னு 4:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது. ஏதாவது ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு செட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ரெகுலராக அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். 20-30 ஆச்சு, 30-40 ஆச்சு, 40-50 ஆச்சு. சரி, ஏன் நம்ம இதோட ஜாஸ்தியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 150 கிலோமீட்டர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி இங்கேருந்து மகாபலிபுரம் போயிட்டு வரலான்னு சொல்லி கடார்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எல்லாம் கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு தான். ஆனால் ஒரு ஏர் பம்ப்பு, அப்புறம் ஸ்பேனர், ஏதாவது சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் போடுற கிட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குது, சாக்லேட்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு. நம்ம இது ஒரு டூர் மாதிரி தான் போகிறோம். கரெக்டாக இப்போது கிண்டி பக்கம் ரீச் ஆகிட்டோம். உடம்பு பயங்கர ஆக்டிவாக இருக்குது. டயர்டே தெரியல. காலையில் ஓட்டுறனால நல்லா இருக்குது. போக போக சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். மத்திய கைலாஷ் வந்துட்டோம். இந்த இடம் ஆஃபீஸ்க்கு வரும்போது போகும்போதெல்லாம் இந்த இடத்துல ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒரு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க பிள்ளைங்கள்லாம் இங்கே இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு தாறுமாறாக போடுவாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு வண்டியை ஒரு ஓரமாக சைக்கிளை நிறுத்தியாச்சு. கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி தூரப்பாக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்குடா உனக்கு இந்த வேலை, எதுக்குடா ரிஸ்க்கு? வாழ்க்கையில் ரிஸ்க்குன்றது அது நம்மளை தேடி வரும். தூங்கும்போது முழிச்சு பார்க்கும்போது இறந்துட்டார் அப்படின்றாங்க. அதனால் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குமோ அதுதான் நடக்கும். இருக்கிறனால சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். ஈஸியாக டச் பண்ணிட்டோம். ஒரு காலத்தில் இங்கே நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும். இப்போது எப்படின்னு தெரியல. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து இப்படி வரேன் இந்த சைடு. இப்படி ஒரு ஓரமாக சைக்கிளை ஓட்டின்னு சேஃபாக போக வேண்டியது தான். முட்டுக்காடு ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயில் சும்மா பிச்சு எடுக்கிறான் குட்டி பையன். சரி, ஒரு ஓரமாக விட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்ட்டு சைக்கிள் அப்படி ஒரு ஓரமாக நிறுத்தியாச்சு.
ரோட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சுது என் கண்ணுக்கு. சரி இருந்தாலும் நம்ம இறங்கி கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். உண்மையாகவே செம்ம ஒர்த்து. மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த பீச் இருந்தது. சொர்க்கத்தின் வாசல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ரம்மியமான சூழ்நிலை. அப்படியே அங்கே வந்து பார்த்தா ஒரு 60 வயசு தக்க ஒரு பெரியவர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார் தூண்டில் போட்டு. நம்மளுக்கு அதிலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் லைவாக இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். சரி ஏதாவது என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனேன். என்னண்ணா பண்ணுறீங்க? அண்ணன் மீன் பிடிக்கிறாப்புல. இதில் மாட்டுமாண்ணா? மாட்டோம் மீன் வரும். போடுங்க. நாங்கள் வந்து நேரம் உங்களுக்கு மாட்டோம். செம்ம அழகாக இருக்கு. ஐ திங்க் இது நெத்திலின்னு நினைக்கிறேன். இது நெத்திலி தானே? இது கிழங்கா மீன். சூப்பர். நல்ல வெயிலாக இருந்தாலும் எனக்கு ஹீட்டு தெரியல. பீச்சிலேருந்து வந்தது. இன்னும் மகாபலிபுரத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம். நல்ல பிரியாணி ஏதாவது சாப்பிட்டு நல்லா போய் சுற்றி கிற்றி பார்த்துட்டு, லைட் ஹவுஸ் இருக்குது மேலே ஏறி ஜாலியாக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றது தான் பிளான். வழியாக நல்லபடியாக சாப்பிட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் தூங்கினோம். கரெக்டாக மணி இப்போது 4:30 ஆகுது. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெயிலும் ஓகே தான். கத்திரி வெயில் சும்மா கதன்னு இருக்கு. நல்லபடியாக வந்த மாதிரி நல்லபடியாக ரிட்டர்ன் ஆகணும். இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. ஒரு எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், இதோட பெட்டராக அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக இப்போது முட்டுக்காடு லேக்கில் இருக்கோம். ரொம்ப ஈவினிங் வந்து சூரியன் மறையிற டைமு. இதுக்கு மேலே சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சைக்கிள் ஓட்டும் போது என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 25-30 தான் ஓட்டுவோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம கண்ணுக்கு படும், நிறுத்துவோம், உட்காருவோம், பார்ப்போம். ஆனால் 2 வீலர்லேயோ கார்லேயோ போகும்போது நம்ம அசால்ட்டாக ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அதை ஈஸியாக கடந்து போயிடுவோம். அதனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய பார்க்காமலே போயிடுறோம். இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய விஷயம் பார்த்தேன், நின்னோம், சாப்பிட்டோம். எப்படியும் தண்ணி மட்டும் இன்றைக்கி ஒரு 7-8 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்போம்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஹீட்டாக இருந்தது. தண்ணி நல்லா குடிச்சனால எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசியாக நம்ம பாடி சரவணா ஸ்டோர் பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு குளியலை போட்டு சாப்பிட்டு குப்பர் அடித்து தூங்க வேண்டியது தான். ஏதோ ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே.
இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். நல்லா இருந்தது. ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ கழித்து இந்த வீடியோவை பார்க்கும்போது இது எனக்கு ஒரு நல்ல ஒரு நினைவை தரும், நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.